இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 28, ஊழ். குறள் எண் 377. வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. தெய்வப்புலவர் வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஐம்பொறிகளால் நுகரப்படும் பொருள்கள் கோடியை முயன்று தொகுத்தார்க்கும் தெய்வம் வகுத்த வகையான் அல்லது நுகர்தல் உண்டாகாது என்கிறார். அதாவது, உலகில் பல பேர் தங்களிடம் செல்வம் மிகுதியாக இருந்தும் அதனை நுகராமல் போய்விடுகின்றனர். அதான் சொல்லுவாங்கள்ல, கஞ்சப்பையன் சொல்லிட்டு. நம்ம ஒரு சினிமாவில் கூட சுருளிராஜன் லைட்டை கூட போடாமல் படுத்துருப்பான. காரணம் காசு வந்துடும்ல, கரண்ட் சார்ஜ் வந்துடும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சில பேர்கள் என்ன செய்வான்னா, செலவழிக்கவே மாட்டான், ஒரு நல்ல உடை உடுத்த மாட்டான், ஆனால் சம்பாரிச்சிருப்பான் நிறையா, 100 கோடிக்கு மேல் சம்பாரிச்சிருப்பான். அதை நுகர முடியாத அனுபவத்தில் அதை நுகர முடியாமல் அவன் போய்விடுவான். அதாவது அவன் விண்ணுலகத்துக்கு போய்விடுவான். அப்போ அதை யார் அவன் விட்டு சென்ற அந்த செல்வத்தை வேறொருவர் நுகர்வார்கள், நுகர்ந்து இன்புறுவார்கள். ஏன்னா அவனுக்கு இந்த செல்வம் கிடைக்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லையா? உழைக்காமல் அவனுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்குது, அதனால் அவன் நுகர்ந்து இன்புறுவார்கள். அவர்கள் அவற்றை பயன்படுத்தி நுகர்வதும் நுகராததும் ஊழின் ஆட்சியை பொறுத்து இருக்கிறது. கோடிக்கணக்கான பொருளை தேடி குவித்து வைத்து கொண்டுள்ளவர்க்கும் வலிமையுடைய ஊழ் வகுத்த முறைப்படி அல்லாமல் வேறு வகையில் அவற்றை துய்ப்பது அருமையாகும். என்ன மாதிரி அவர் இன்னைக்கு அதாவது இதை நம்ம நேரடியாகவே கொரோனா நோய் வந்தது அல்லவா, அதை அமெரிக்காவிலே தான் இங்கிலாந்திலும் தெரியல, ஒருத்தர் மேலே இருந்து அவர் சொல்கிறாரு, என்னுடைய பையங்க, என்னுடைய மனைவி, மகள்கள், மயன்கள் எல்லாருமே கொரோனாவில் போயிட்டான், மட்டும்தான் மிஞ்சிருக்கேன், நான் மிகப்பெரிய கோடீஸ்வரன், இந்த மக்கள் இனிமேலாவது திருந்த வேண்டும், ஆசைப்படக்கூடாது. இந்த வருடம் நான் இவ்வளவு சம்பாரித்து வச்சுருந்து என்ன செய்யன்னு சொல்லிட்டு அதை பூரா அவன் நண்பன்ட்டு கொடுத்து அப்படியே மேலே இருந்து கீழே கொட்டுறான் அந்த அமௌண்ட்டை. நான் நேரடியாக தொலைக்காட்சியிலே பார்த்தேங்க. அந்த அமௌண்ட்டை கொட்டுறான். அதை என்ன செய்யணும், எல்லாரும் எடுத்துகிட்டு போகட்டும், எல்லாருக்கும் விநியோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இது தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது. உண்மையாகவே இந்த கொரோனா பீரியடில் பார்த்தோம். அதை அது மாதிரி நான் என்னுடைய கதைகளை கூட கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி ஒரு சில சம்பவங்களை நம்முடைய கதையில் கொண்டு வந்தால் தான் மக்கள் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னதை அப்படியே நடைபெறுகிறது பாருங்கள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே அமலுக்கு வருகிறது. அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது, மாணவ செல்வங்களே, தாங்கள் ஆசைப்படவே கூடாது, பேராசைப்படவே கூடாது. ஆனால் லட்சியம் உங்களிடம் இருக்க வேண்டும். லட்சியம் படிப்பில் கேடில் விழிச்செல்வம், கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையமை. அந்த செல்வம் உங்களுக்கு உயிரோடு இருக்கும் வரை அப்படியே இருக்குங்க. இது உடலோடு போயிடும். இந்த செல்வம் இருக்கே, இது உடலோடு போயிடும். இந்த நீங்கள் கற்ற கல்வி அழிக்க முடியாதது. அது உங்கள் உயிரோடவே இருக்கும், கடைசி வரையும் உங்கள் உயிரோடவே இருக்கும். அதை யாரும் அழிக்க முடியாது. அதனால் மாணவ செல்வங்களே, தினந்தோறும் நன்றாக படியுங்கள். படித்து உங்களுடைய தாய் தகப்பன் அதாவது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படி இருக்க வேண்டும். தன் மகனை பார்த்து
அறிஞர்கள், அதாவது அறிவாளிகள், உங்கள் மகன் சான்றோர்களால் புகழப்படுகிறான் என்று அந்த அம்மா அறிந்தவுடன் அது ஈன்ற பொழுதில் வந்து கஷ்டப்படும், மகிழ்ச்சி அடையும். ஒரு மகனை பெற்றுவிட்டோம்னு அதை விட பன்மடங்கு மகிழ்ச்சி கிடைக்கும். சிந்திச்சு பாருங்கள். இது அப்படித்தான் மாணவர்கள் இருக்க வேண்டும். மாணவர்களே, உங்களுக்காகத்தான் நான் தினந்தோறும் ஒரு குறளை சொல்லி வருகிறேன். நீங்கள் வந்து நிச்சயமாக இதில் ஒரு 10 பேராவது என்னுடைய நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கிருவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் சொல்லி வருகிறேன். ஏன்னா நான் வந்து என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்க. வாழ்க்கையிலேயே ஒரு குக்கிராமத்திலே 5 மைல்களுக்கு 8 கிலோமீட்டர் காலையிலும் சரி மாலையிலும் சரி 8 கிலோமீட்டர் நடந்து சென்று பள்ளி வாழ்க்கையை முடித்தோம், உயர்நிலைப் பள்ளி வாழ்க்கையை முடித்தோம். அதனால் வந்து அதாவது வியாபாரம் என் ஃபாதர் பார்க்குறாரு. அப்போ அந்த சமயத்தில் கடைசியில் கொஞ்சம் நஷ்டம் அடையுது. அப்போ என்ன செய்ய முடியும்? சிந்திச்சு பாருங்கள். அதனால் வந்து என்னை உங்களுக்கெல்லாம் இப்போ எல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன். பேரன் கூட வருவான், அவனுக்கு கூட சொல்லுவேன், டேய் நாங்கள்லாம் கஷ்டப்பட்டோம்ப்பா, உனக்கு நல்லபடியாக அவங்க எல்லாம் கொடுத்து விட்றாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அதை வந்து தயவுசெய்து மாணவர்கள் தங்களுடைய முயற்சியிலிருந்து விடுபடாதீர்கள். விடுபடாமல் தங்கள் வாழ்க்கையை நன்றாக பயன்படுத்துங்கள். நன்றி. மீண்டும் நாளை ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.